அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள். ஆஸ் யூஷுவல் டைட்டில் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள். புதன்கிழமை ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர் பண்ண வேண்டி இருப்பதனால ஒரு 3-4 நாளைக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகின்றது. அதனால் அநேகமாக அடுத்த பதிவு ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை நாம் சந்திப்போம். ஏன்னாங்க புதன்கிழமை ப்ரொசீஜர் அப்படின்னு ராத்திரி 7 மணிக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நான் நேற்றுக்கு, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. இந்த டைம் ட்ராவலராக இருக்கிறதுல இது ஒரு சௌகரியம் பாருங்கள். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளைக்கு என்ன நடந்தது உங்களுடைய நாளைக்கு அப்படின்றத வந்து கொஞ்சம் மெமரியை தோண்டினா போதும். ரைட். அண்ணன் ட்ரம்ப் அவருக்கு வந்து நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காங்கிரஸ்மேன் பட்டி கார்ட்டர் அப்படின்னு அந்த லெட்டரை பாருங்க. அது நிஜமா ஃபேக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஏற்கனவே பாகிஸ்தான்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படின்னா, நம்ம ஊரில் வந்து எலெக்ஷன் வரும்போது கட்சித் தலைவர் பேரில் வந்து ஏராளமான பேர் நாமினேஷன் போடுவாங்க. ஏங்க அவருக்கு வேணும்னா அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டோமே அப்படின்னா, கட்சித் தலைவருக்காக நாம் நாமினேஷன் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தலைவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படும். பரவாயில்லையே, இவன் ரொம்ப விசுவாசமாக இருக்கானே, இவனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது தோணாதா? அதுக்காகத்தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் பண்ணதுக்கு ஒன்றா அந்த காரணம் இருக்கலாம். பட்டு அந்த காங்கிரஸ்மேன் பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம டெய்லி பஞ்ச் சார்பாக நானும் வந்து அண்ணன் ட்ரம்ப்புக்கு ஒரு நோபல் பார்சல் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்ப போகிறேங்க. காசா பணமா ஒரு இமெயில் அவ்வளோதானே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரு டிராஃப்ட் பண்ணுறது கூட நம்ம கஷ்டப்பட வேண்டாம். அது ஏஐ இருக்குது. இது மாதிரி அண்ணன் ட்ரம்ப்புக்கு ஒரு நோபல் பரிசு பார்சல், இதுக்கு வந்து மானே தேனே பொன்மானே அதெல்லாம் போட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடு அப்படின்னா அதை எழுதி கொடுத்துற போது அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் இமெயில் அனுப்பிச்சிட போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கே அண்ணன் ட்ரம்ப்புக்கு பரிசு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் நம்ப மாட்டிங்களா? இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பாருங்க, நான் கடிதம் எழுதினேன், இதை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நாம் இந்த மாதிரி சொல்லிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பெரியவங்களே சொல்லும்போது நாம் சொல்கிறதுக்கு தப்பு இல்லைல்ல. கரெக்ட். இப்போ தான் இன்னொன்று ஞாபகம் வருகின்றது. 1/1/2026 இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலரில் அந்த ஏபிஎஸ், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், இது மேண்டேட்ரி அப்படின்னு கொண்டு வர போகிறாங்களா. அட்லீஸ்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரு திட்டம் கொண்டு வராங்க அரசாங்கத்தில் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு ஆலோசனை தவிர, இந்த உங்களுக்கே தெரியும் இந்த கிறுக்கு கேள்விகள் கேட்குறது அப்படின்றது என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க 1/1/26 அப்புறம் தான் ஏபிஎஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு முன்னாடி வாங்குறவங்களாம் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இத்தனை நாட்களாக 150cc அண்ட் அபவ் இருக்கிற வண்டிகளில் மட்டும்தான் ஏபிஎஸ் அப்படின்றது மேண்டேட்ரி. அதுலேயும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் மேண்டேட்ரி. டியூவல் சேனல் அப்படின்றது அவங்க வந்து ஹையர் அண்ட் வெர்ஷனுக்கு கொடுத்துக்கலாம், ஆப்ஷனல். ஆனால் இன்னி வரைக்கும் யாராவது இதுக்காக குரல் எழுப்பியிருக்காங்களா? சரி, எதுக்காக 1/1/26 அப்படின்னா, ஏற்கனவே வந்து ப்ரொடக்ஷன் லைனில் வண்டிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நாளையிலேருந்து ஏபிஎஸ் கம்பல்சரின்னு சொன்னால் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்காகத்தான் டைம் கொடுத்து 1/1/26 அப்படின்னு வச்சுருக்காங்க. இது கூட புரியாமல் இந்த ஆளுங்கட்சியை நக்கல் அடிக்கிறதா நினச்சிக்கின்னு அவங்களுடைய அந்த அறிவுத்திறன் குறைபாடை தான் சில பேர் கேட்டுக்கிறாங்கோ அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, தன்னடக்கம் தடுக்கின்றதே. இருந்தாலும் எடிட்டர் தம்பி சொன்னால், சார் இதை நீங்கள் கட்டாயம் சொல்லியே ஆகணும்னு நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மேட்டரை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஏன் அந்த 100cc 110cc போகிறவங்க அவங்க உயிரெல்லாம் வந்து உயிர் கிடையாதா? 150cc மேலே போனால் தான் வந்து சேஃப்டி வேணுமா? அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் மேண்டேட்ரி அப்படின்னு இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு ஹை அண்ட் வெர்ஷனில் நீங்கள் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாவது நீங்கள் ஆஃபர் பண்ணணும். இப்படியாவது ஒரு சட்டத்தை போடுங்க. ஞாபகம் இருக்கா? கரெக்ட். 21/10/24 அன்றைக்கு வந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதம் அந்த ஸ்பீட் போஸ்டில் அனுப்பிச்சது அதெல்லாம் எடுத்து தம்பி போடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது வந்து அது சட்டமாகி இருக்கின்றது. நீ மட்டும்தான் எழுதிருக்கியா, இல்லை நீ எழுதி தான் இது வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட். நான் மற்றவங்க மாதிரி வந்து அந்த குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கல. இந்த மாதிரி திட்டம் வந்ததுன்னா அப்போ 6 மாதம் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்லாம் வந்து நான் குறுக்கு கேள்வி கேட்கல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றத சம்மந்தப்பட்டவர்களது நாலேஜுக்கு நான் கொண்டு போனேன். இப்போது நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எத்தனையோ பேர் எழுதியிருக்கலாம். இதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா வந்ததுன்னா
அதையும் நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு எழுதலாம். அது நல்ல ஐடியாவாக இருந்து கன்சிடர் பண்ணாங்கன்னு சொன்னால் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். மக்களுக்காக 4 பேருக்கு நல்லது அப்படின்னா எதுவுமே தப்பு கிடையாது. அதனால தான் இது வந்து நம்ம பெருமையை நாமே மோளம் அடிச்சுக்கிறதா அப்படின்னு நான் சொன்னாலும் எடிட்டர் தம்பி இதை கட்டாயம் பேசி ஆனோம் அப்படின்னு சொன்னான். ஓகே, இன்றைக்கு வந்து நமது அண்ணன் ட்ரம்ப்புக்கான நோபல் பரிசு அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அதை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் அப்படின்னு. ஃப்ரம் த டெய்லி பஞ்ச் சென்னை டு த நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டி. ஓகே, சரி, இனிமேல் வந்து தமிழ்லேயே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொருள்: அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்குவது தொடர்பாக பார்வை, அதாவது ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கப்புறம் ஆபரேஷன் ரைசிங் லயன். அணுகுண்டு வச்சிருக்க நாடுகளோட சண்டை போடுறது முட்டாள்தனம், ஏன்னா அவங்க அணுகுண்டு போட்டுருவாங்க, அதனால சண்டைக்கே போகாத இப்படின்னு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளே பயந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவன் அணுகுண்டு வச்சிருந்தான், அப்போ நாங்கள் மட்டும் என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னு தைரியமாக சண்டைக்கு போயிட்டு அவங்களுடைய அணுகுண்டுகளை எல்லாம் புஸ்வானமாக்கி காட்டியிருக்கின்றது இந்தியா. இந்த ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து உலகத்துக்கே நாம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தான் இதை சாதித்திருக்கின்றது. இந்த கண்டுபிடிப்புக்கு ஏதாவது நோபல் கொடுப்பீங்களா? ஏன்னா கண்டுபிடிப்புக்கு நோபல்னு சொல்லுவாங்க, இது ஃபிசிக்ஸில் வருமா, கெமிஸ்ட்ரியில் வருமா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் கொடுப்பீங்களான்னு தெரியல. அதனால் சரி, அது போகட்டும். ஆனால் தயவு செஞ்சு எங்கள் அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக ஒரு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்தே ஆக வேண்டும். எதுக்காக நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக கேட்குறேன் அப்படின்னா, அண்ணன் ஒபாமா அவர்கள் அவர் என்ன பண்ணார்னே தெரியாது, பதவிக்கு வந்த உடனேயே நீங்கள் வந்து கொஞ்ச காலத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துட்டீங்க. அப்படி அவர் என்ன சாதிச்சார் அப்படின்றதையே இன்னி வரைக்கும் வந்து தேடி கண்டுபிடிச்சின்னு இருக்கிறாங்க. அந்த சாட் ஜிபிடி கிட்ட கேட்டாலே அதுவே ஹேங் ஆயிடுது, சாரி என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அப்படி இருக்கச்சு எங்கள் அண்ணன் ஃபர்ஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்குமே நட்புறவை ஏற்படுத்தினார். அதுக்கே நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகள் ஒப்பந்தம் அண்ணன் ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு, எனக்கு இதுவரை நிறைய கொடுத்துருக்கணும், 4-5 தடவை கொடுத்துருக்கணும், அதிலெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னு. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதை வந்து பெருசாக சொன்னாருங்க. ஆனால் சிக்கல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் தான் போகிற இடத்துலலாம் திருப்பி நான் தான் பண்ணேன் அப்படியே சொல்லி நிற்கிறாரு. செய்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, சொல்கிறவங்க செய்ய மாட்டாங்க. இது பெரிய மனுஷங்களுக்கு அழகு. ஆனால் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த எஃப் வேர்டெல்லாம் பப்ளிக்காக யூஸ் பண்ணுறாருங்க. இது வரைக்கும் எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் அந்த வார்த்தையை உபயோகித்ததா தெரியல பப்ளிக்கில். அந்த அளவுக்கு வந்து அவர் வெறுப்பின் உச்சத்தில் இருக்கார், எப்படா இந்த பரிசு கொடுக்க போறீங்க அப்படின்னு. இதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. அவர் என்ன வந்து அமைதிக்காக சாதித்தார்? சண்டை தானே நடந்தது, சண்டை நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக அமைதி திரும்பட்டும் அப்படின்னு நினைக்கும் போது இவர் ஒரு குண்டை போட்டுட்டு, அதுவும் குண்டை போட்டு தான் அவர் வந்து சமாதானம்னு சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னா, இந்த நோபல் கமிட்டி ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கணும். இந்த சண்டையை நிறுத்தினதுக்காக நான் வந்து நோபல் பரிசு கொடுக்க சொல்லலை, இனிமே சண்டை நடக்காம இருக்கணுன்றதுக்காக நான் நோபல் பரிசு கொடுக்க சொல்றேன். புரியலையா? நீங்க மட்டும் அவருக்கு இந்த அமைதிக்கான நோபல் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்க மாட்டார். மாசுக்கு ஒரு இடத்துல சண்டையை மூட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இப்ப 12 நாள் வாரா, அது வேற சொல்றாரு 12 day war, இது மட்டும் நான் தடுத்து நிறுத்தல அப்படின்னா இது எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் கண்டுக்கலன்னா அடுத்த மாதம் ஜூலை மாதம் என்ன பண்ணுவார், ஒரு 16 day war எங்கேயாவது மூட்டி விடுவார். அதுக்கப்புறம் சீஸ் ஃபயர், அந்த அவருடைய ட்ரூத் சோஷியல் அதை வந்து மறுபடியும் அதை எக்ஸ் தளத்தில் ரீட்வீட் பண்ணுவாங்க. இப்படியே சொல்லிட்டு இருப்பார் அவர். அதுக்கப்புறம் அங்கேயும் பட்டு பாருங்கள் இதையும் நிறுத்திட்டேன், இப்போவாவது நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்வாரு. நீங்கள் கொடுக்குற வரைக்கும் மாதம் ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கும், இவரும் வந்து தடுத்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அமைதிக்கான நோபலை தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாருங்க அவருக்கு இதை பற்றி கவலையே இருக்காது. சண்டை போட்டால் போடுங்கடா அப்படின்ட்டு. இதுக்கு பயந்துக்கினே யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஸோ அமைதியை நிலைநாட்டியதற்காக நோபல் அப்படின்றது போயிட்டு இவருக்கு நோபல் கொடுத்தா அமைதி நிலைநாட்டப்படும் அப்படின்றதுக்காகவாது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரைட், அந்த அமெரிக்கன் காங்கிரஸ்மேன் அவரும் வந்து அநேகமாக இந்த காரணத்துக்காகத்தான் வந்து அந்த நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நாட்டில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குதுங்க. இவர் பாட்டுக்கு வந்து சண்டை நடக்குது, அவர் பாட்டுக்கு எங்கேயோ போகிறாரு, பிஸ்னஸ் டீல்லாம் போட்டுனுக்கிறாரு. இதில் வந்து ஐஃபோனை நீங்கள் அமெரிக்காவில் தான் தயாரிக்கணும், ஏங்க இங்கே தயாரித்தா எங்களுக்கு ப்ராஃபிட்டே வராதுங்க அப்படின்னா, அதெல்லாம் இல்லை நீங்கள் இங்கே தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மொபைல்னு ஒரு மொபைல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாராம். $499 ஒரு வருஷ சந்தாவுடன். அது எப்படிங்க இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதாவது இது கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ்மேன் பாதி, அது பொலிட்டிஷியன் பாதி. இங்கேயும் வந்து உலக நாயகன் தான், இப்போ விண்வெளி நாயகன் ஆயிட்டார் இல்லையா, அவர் தான் வந்து உலகத்துக்கே வழிகாட்டுகிறார். பாருங்க, அவரை வந்து நீங்கள் எல்லாம் கழுவி ஊற்றி நிற்கிறீங்க. எப்பேற்பட்ட ஒரு உலக ஞானி அப்படின்றது இன்னைக்கு அது தெரியுதா அவங்களுக்கு? அமெரிக்க ஜனாதிபதிக்கே வழிகாட்டுபவர் நமது இப்போ ராஜ்யசபா எம்பி ஆக போகின்ற விண்வெளி நாயகன் அவர்கள். ஏன்னா அவர் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் அதில் நடத்துவராக இருப்பார், இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகராக இருப்பார், இன்னொரு சமயம் என்னவோ இருப்பார், இப்படி என்னென்னவோ இருப்பார். எப்போவாவது சில சமயங்கள் பொலிட்டிஷியனாக இருப்பார். அதுக்கப்புறம் அந்த என்னது ரிமோட் தூக்கி போடுற காட்சியிலையும் நடிப்பார் விளம்பரத்தில். அப்புறம் திடீர்னு ராஜ்யசபா எம்பி ஆயிடுவார். இப்படி பல முகங்கள். சரி, இப்போ ட்ரம்ப்புடைய அடுத்த பிரச்சனை என்னன்னா, அடுத்த சண்டை வர வரைக்கும் இந்த டாரிஃப் வார் இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் ஒருத்தர் ரொம்ப நக்கலாக பேசியிருக்காரு. அதாவது புதுசாக ஒரு மசோதா கொண்டு வர போகிறாங்களா, அதுக்கு வந்து பை பார்ட்டிசான் சப்போர்ட், அதாவது ரிப்பப்ளிகன் டெமோக்ராட்ஸ் ரெண்டு கட்சியிலும் ஆதரவு இருக்கின்றது. ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குற இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு எதிராக 500% டாரிஃப் போட போகிறோம், இது வந்து பாஸ் ஆகிடும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. சரி, ரைட்டு பண்ணுங்க. அதாவது கிறுக்குத்தனம் பண்ணிட்டே போனாதான் வந்து ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழப்பங்களுக்கு அப்புறம் தானே தெளிவு கிடைக்கும். அதனால் ஏன்னா நீங்கள் வந்து ட்ரம்ப்புக்கு அவ்வளோலாம் ஃபயர் விட்டீங்க அப்படின்னா தப்பே கிடையாதுங்க. ஒன்று அமெரிக்கா நாசமாக போனோம், இல்லை சீனா நாசமாக போனோம். ரெண்டுத்தில் யார் நாசமாக போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு. பட் கமலா ஹாரிஸை விட ட்ரம்ப் இந்த எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி, இதுதான் இப்போ நம்மளுடைய சிச்சுவேஷன். பார்த்தீங்களா, தமிழகத்திலையும் இப்படிதான், உலக அளவுலையும் இதுதான் சொன்ன அரசியல் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான். 500% டாரிஃப் போட்டால் ஐஃபோன் கம்பெனி சும்மா இருப்பாங்களா, இல்லை மற்ற கம்பெனிகள் சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு இந்த ஐடி சர்வீசஸ் அப்படின்றது வந்து இந்தியாவை பெருமளவுக்கு நம்பி இருக்கின்றது அமெரிக்கா. நம்மளுடைய ஏர்னிங்ஸும் அதில் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் 500% டாரிஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங்க்கு மட்டுமா இல்லை வந்து சர்வீசஸுக்குமா? இப்போ சர்வீசஸுக்கும் 500% டாரிஃப் அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்களுடைய சர்வீஸ் அப்படின்றது அன்காம்படிட்டிவாக போயிடும், ரேட்டு கட்டுப்படி ஆகாது. அப்போ டகால்னு வேறு யார்கிட்டையாவது போனோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் நைட்டு நீங்கள் வந்து இவரை மாற்றிட்டு இன்னொருத்தர் அப்படின்னா இதுனா மெகா சீரியலா, இவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை மட்டும் மாற்றிட்டு போடுறதுக்கு எல்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க. டகாலம் இல்லைங்க, இது சரிப்பட்டு வராதுங்க, அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இருந்துக்காங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக ஒரு ஆளை பிடிக்கணும், அவங்க சர்வீஸ் வந்து நமக்கு ஏற்றபடி இருக்கா அப்படின்னு பார்க்கணும், அதுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணணும். எவ்வளவு பெரிய டிசப்ஷன் நடக்கும் சர்வீஸ் செக்டாரில். ஆனால் அங்கே ஒரு காங்கிரஸ்மேன் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி வந்து நாங்கள் டாரிஃப் கொண்டு வர போகிறோம். அதாவது இங்கே ரஷ்யன் ஹாக்ஸ்னு அமெரிக்காவில் நிறைய பேர் இருக்காங்க. ரஷ்யாவை அழிக்க வேண்டும். விளக்கென்ன, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினா டாரிஃப் அப்படின்னா வெக்கமே இல்லாமல் இன்னி வரைக்கும் ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் ஃபியூயல் வாங்கி நிற்கிறீங்க நீங்கள். உங்கள் மேலே எவன்டா டாரிஃப் போடுறது? இதே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அதே ரஷ்யா ஆயிலை இந்தியா கிட்டேருந்து வாங்கி நிற்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இதில் ட்ரம்ப் சொல்லிட்டாரு, ஓ ஈரான் நீங்கள் வந்து இனிமேல் சைனாவுக்கு ஆயில் விற்கலாம், சைனா நீங்கள் வந்து ஈரான் கிட்டேருந்து ஆயில் விற்கலாம், ஈரான் வந்து வெரி குட் கண்ட்ரி ஃபார் ட்ரேட். அப்படியே ஜிங்கு பிங்கு பார்க்குறாரு, இந்த ஆள் நிஜமாவே லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு. இவ்வளோ நாளாக நாங்கள் ஈரான் கிட்டேருந்து தான் ஏன் வாங்கி நிற்கிறோம்? அவங்களுடைய டோட்டல் ஆயில் ப்ரொடக்ஷனில் கிட்டத்தட்ட 75 to 90% நாங்கள் மட்டும்தான் வாங்கி நிற்கிறோம், வேற யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்தியா கூட 2019 நிறுத்தி போட்டாங்க. நீங்கள் இன்னும் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் ஈரான்லேருந்து ஆயில் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறீங்க. எங்கேருந்துடா கொண்டு வந்தீங்க இந்த ஆளை அப்படின்னு ஜிங்கி பிங்கு தலையை பிச்சுன்னு உட்காந்துருக்கிறாராம். சரி, எதுக்காக திடீர்னு சீனா மேலே கரிசனம் அப்படின்னு சொன்னால் அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈரான்லேருந்து ஆயிலை வாங்கிக்கலாம், டாரிஃப் அப்படின்வாரு. அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து உனக்கு 55 எனக்கு 10 அப்படின்னு ஏதோ விளையாடி இருக்கிறீங்க. அவர் வந்து நான் டீலெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அங்கே சொல்லிட்டாங்க, டீலெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது யார் சொன்னது டீலு அப்படின்னு அவங்க அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இந்த ஈரான் இஸ்ரேல் சீஸ்ஃபயர்லேயே பார்த்தீங்கன்னா
அங்கே வந்து இஸ்ரேலுக்கு டைம் கொடுத்து இருங்க இன்னும் கொஞ்சம் பாம்பு போட வேண்டியதாகுது, இன்னும் சில பேரை தீர்த்து கட்ட வேண்டியதாகுது, ஒரு 6 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்ன உடனே ஏங்க சீஸ் ஃபயர் அப்படின்னு சொன்னால் காலை 6 மணியிலிருந்து இல்லை சாயங்காலம் 6 மணியிலிருந்து இல்லை மத்தியானம் 12 மணியிலிருந்து, அதை விட்டு காலையில் 4 மணியிலிருந்து அப்படின்னா என்ன பிரம்ம முகூர்த்தத்தில் சீஸ் ஃபயர் கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரம்ப் ஏதாவது நினச்சி போட்டாரா? பாருங்கள் இந்த ஆரிய சதி எங்கெல்லாம் வேலை நடக்குது அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்கன்னா இப்படிலாம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக இங்கே ஈரானில் ஒரு டைம் கொடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவங்க ஒரு மிசைல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிசைல் 2-3 ஒரு அனுப்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மிசைலில் மட்டும் ஏதோ ஒரு 4 கேஷுவாலிட்டி போல் இருக்குது. இன்னொன்று மீதியெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மிசைல் வந்து ஆள் இல்லாத இடத்துல போய் விழுந்துருக்குதான். அவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கோச்சு போயிட்டார். என்ன நீங்கள் வந்து டைம் கொடுத்துக்கிறீங்க, அந்த ஆள் பாட்டுக்கு அடிச்சு நிற்கிறான், நான் மறுபடியும் போய் அடிக்க போகிறேன் அப்படின்னு இவர் உடனே சொல்கிறாரு. அதுவும் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த பிளேனெல்லாம் திரும்பி வாங்க, போன பிளேனில் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஹாய் சொல்லிட்டு வாங்க ஈரானுக்கு அப்படின்னு. இதுக்குள்ளே ஈரானில் பார்த்தீங்கன்னா கரெக்டு, நான் ஏதோ ஒரு சேனல் இன்டர்வியூவில் சொன்னேன், இது மாதிரி பாகிஸ்தான் ஈரான் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு. அவங்க வந்து இந்த வெற்றி திருவிழா கொண்டாட போகிறாங்களாம் ஈரானில். அது சரி, அங்கே வந்து ஃபீல்டு மார்ஷல் பட்டம் கொடுத்தாங்க அந்த ஆசிம் முன்னீருக்கு. அப்படி இருக்குச்சு இங்கே வந்து இந்த மாதிரி திருவிழா நடத்துறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இதில் ஈரான் தரப்பில் சொல்லிடுறாங்க, பார்த்தீங்களா, அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை அடிக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான், எப்படி அடித்தோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அடித்தோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஆனால் என்ன லிட்டரலி அப்படி தான் நடந்திருக்கு. முன்னாடியே சொல்லிட்டு எப்பா ஈரான்லேருந்து மிசைல் அனுப்ப போகிறாங்களாம்ப்பா, நீங்கள் எல்லாம் பொட்டிங்கெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருங்க. வழக்கமாக அந்த அமெரிக்கன்ஸ் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க டேபிளில் ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு அட்டைப்பட்டியிலெல்லாம் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுங்க அப்படின்னோடனே அதுக்கப்புறம் அங்கே மிசைல் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துலேயும் 13 மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்களாம். ஒரே ஒரு மிசைல் மட்டும் ஆளே இல்லாத இடத்துக்கு போயிருக்கு. சரி, அதை ஏன் உட்காந்து நம்ம ஒரு பேட்ரியாட் இதை வச்சு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போய் விழுந்துக்கோ அப்படின்ட்டாங்க. இவங்க உடனே வெற்றி வெற்றி அப்படின்னு குதிச்சு நிற்கிறாங்க. இதுக்கு தான் அந்த வெற்றி திருவிழா போல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கட்டார்லேருந்து கடுமையான கண்டனம். நினைச்சு நிற்கிறீங்க, எங்கள் நாட்டு மேலே நீங்கள் குண்டு போட்டு நிற்கிறீங்க அப்படின்னு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் அந்த அரப் லீக், அரபு நாடுகள் எல்லாம் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. எல்லாரும் போட்டு வாங்குன்னு வாங்கி நிற்கிறாங்க ஈரானை. என்ன இது மாதிரி நீங்கள் வந்து கட்டார்லலாம் நீங்கள் வந்து மிசைல் அனுப்பிச்சு நிற்கிறீங்க, இது வந்து அந்த இன்டர்நேஷனல் லா, அதையெல்லாம் மீறிய செயல், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலை கூட அவங்க இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. அந்த B2 பாம்பர் எடுத்துட்டு வந்து மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் MOP அதை போட்டாங்களே, அந்த அமெரிக்காவெல்லாம் இவங்க இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. சொல்லிட்டு வேறுங்க நாங்கள் அப்படி போடுற மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க பாருங்க ஈரான். அதுக்கே இப்படி போட்டு காய்ச்சி நிற்கிறாங்க. இதில் நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, சார் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் அப்படின்னு. அது அப்படி இல்லை நண்பர்களே, இட் இஸ் நாட் ப்ரெடிக்ஷன், இது வந்து அனாலிசிஸ். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் a கேம் ஆஃப் செஸ். இங்கெங்கே மூவ் பண்ணால் இங்கெங்கே மூவ் பண்ணலாம், ஒரு புத்திசாலியாக இருந்தால் இப்படி மூவ் பண்ணுவான், முட்டாளாக இருந்தால் இப்படி மூவ் பண்ணுவான் அப்படின்னு எல்லாவற்றையும் கணித்து ஆடுவது தான் செஸ். அந்த மாதிரி தான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றதும். 2 4 அப்படின்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற ஒரு குதிரையை நீங்கள் அப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பான்லேருந்து எங்கேயோ இருக்க ரூக்லேருந்து எல்லாமே வந்து எங்கேயோ கலந்து கட்டி அடிப்பதற்கு சான்ஸ் இருக்கின்றது. அதனால் இது இங்கே போகும், அது அங்கே வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இப்படி தான் எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க, சைனா வந்து எங்களுக்கு உதவிக்கு வரும் அப்படின்னு. இதில் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, போகிற போகில் ரஷ்யாவை கோத்து விட்டு போயிட்டாங்க. இல்லை, நாங்கள் கட்டார் மேலே மிசைல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னது ரஷ்யாவுக்கு தெரியும், அவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவர் க்ளீனாக சொல்லிட்டார் புட்டின், எங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது த பீப்புள் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே அவர் பேசியிருந்தாரு. ஜனவரியில் வந்து ஒரு கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணாங்க. ஆனால் அப்போவே நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படின்றதுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் நாங்கள் அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் கேட்டாங்க, சார் ஈரானு வந்து சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்களான்னு. இல்லை, அவங்க வந்து ரஷ்யா கிட்டேருந்து S-400 அண்ட் S-300 தான் வாங்கி வச்சுருந்தாங்க. பட்டு இஸ்ரேல் வந்து சரியாக கணக்கு பண்ணி அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இந்த ட்ரோன் தாக்குதல் அதெல்லாம் முதல்ல நடந்தது இல்லையா. ஸோ சைமல்டேனியஸாக ஏர் டிஃபென்ஸை முதல்ல உள்ளுக்குள்ளேருந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் வந்து எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து
கம்ப்ளீட் ஏர் சுப்பீரியாரிட்டி ஈரானுடைய ஏர் ஸ்பேஸில் இஸ்ரேலுக்கு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் பாருங்க இஸ்ரேலை அடித்து நவுத்தி விட்டது, காசா மாதிரி ஆகிவிட்டது அப்படின்லாம் நிறைய பேர் ஃபோட்டோஷாப் பண்ணது, ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோ ஃபோட்டோ இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் தகவல்கள் என்ன கூறுகின்றன அப்படின்னா, அந்த ஈரானுடைய இன்டர்செப்ஷன் பர்சன்டேஜ் வந்து 92.4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி சார் இந்த மாதிரி தாக்குதல்லாம் நடந்தது? கரெக்ட், அங்கேயும் வந்து மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கு, கேஷுவாலிட்டிலாம் இருந்திருக்கு, கட்டடங்கள் இடிபாடுகள் அதெல்லாம் ஆயிருக்கு. காரணம் என்னென்னா சேச்சுரேஷன் அட்டாக். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 மிசைல் அனுப்புறீங்க அப்படின்னா 92.4% வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி ஒரு 6 7 மிசைல் ஹிட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுவே கன்சிடரபிள் டேமேஜ் உருவாக்கும் இல்லையா? இதுதான் ரீசன். ஆனால் இந்தாண்ட பக்கம் பாருங்கள், உக்ரைனில் வந்து கிட்டத்தட்ட சமீப மாதங்களில் மட்டும் 40 பேட்ரியாட் சிஸ்டம் அடித்து நாசம் பண்ணிக்கிறாங்க ரஷ்யாவில். ஒரு பேட்ரியாட் சிஸ்டம் அப்படின்றது $1.5 பில்லியன். 1.5 பில்லியன் அப்படின்றது கரெக்ட். பாகிஸ்தானுக்கு IMFல லோன் கொடுத்தாங்க இல்லையா? நம்ம ஊர் கணக்கில் வந்து கிட்டத்தட்ட அந்த 12,500 கோடி அப்படின்னு சொல்லாமா? கரெக்ட், இதுதான் அந்த காசு ஒரே ஒரு சிஸ்டத்துக்கு. இந்த மாதிரி 40 பேட்ரியாட் சிஸ்டத்தை அடிச்சிருக்காங்க. எந்த சிஸ்டம் வந்து இன்கமிங் மிசைலை அட்டாக் பண்ணும், அதுலேருந்து காப்பாற்றும்னு நினச்சாங்களோ உக்ரைன், அந்த சிஸ்டத்தையே காலி பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. எப்படி இது சாத்தியமானது அப்படின்னா, அவர்களுடைய அந்த முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட இஸ்கந்தர் M மிசைல் அதுதான் இந்த நாசத்தை விளைவித்திருக்கின்றது. அது வந்து பிலோ 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் போகக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு பேலிஸ்டிக் மிசைல் மாதிரி, ஆனால் அப்படியே வளைந்து நெளிந்து அப்படி மெனூவரிங் ட்ராஜெக்டரியில் எவாசிவாக போகக்கூடியது. அதனால் அதை அவங்களால ட்ராக் பண்ண முடியல, அட்டாக் பண்ண முடியல. அண்டு ஸ்பீடு அப்படின்றது வந்து மேக்ஸ் 6 and 7. ஸோ பேட்ரியாட் பேட்டரிஸோட ரியாக்ஷன் டைம் அப்படின்றது ஹார்ட்லி a few seconds, 20 செகண்ட், 30 செகண்ட் ஆர் 1 minute. இதுதான் ரியாக்ஷன் டைம். அதனால் அவங்களால அந்த மிசைல் லான்ச் எங்கேருந்து நடக்குது அப்படின்றதையும் ட்ராக் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரஷ்யா வந்து பெரும்பாலும் மொபைல் லான்ச்சர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷூட் அண்ட் ஸ்கூட், அங்கே சுட்டுட்டு அது பாட்டுக்கு அவங்க வேறு இடத்துக்கு நவுந்துருவாங்க. அதுலேயும் இந்த பர்ஃபெக்ட் கேமஃப்ளாஜ், அந்த மரங்கள்லாம் இருக்க இடத்துக்குள்ளே போய் இருந்துட்டு, ஸோ மேலேருந்து பார்க்கும்போது பெருசாக தெரியாது, மரம் மாதிரி தான் தெரியும். கபால் அந்த பேரல் ஓப்பன் ஆகும், மிசைலை வச்சு அவங்க வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமான டெரெயின்லலாம் கூட அந்த ட்ரக் இருக்கு இல்லையா, அது ஈஸியாக மூவ் ஆகும். அந்த மாதிரியான ட்ரக் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த இஸ்கந்தர் மிசைல்ஸ் வந்து சர்வநாசத்தை விளைவித்து கொண்டிருக்கின்றது உக்ரைனில். மீண்டும் அடுத்த போல் சந்திப்போம். வணக்கம்.